இன்றைக்கி நம்ம சேனலில் கொத்தவரங்காய் வச்சு வத்தல் எப்படி ரெடி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் சொல்லியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். கொத்தவரங்காய் நான் 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி கொத்தவரங்காய் எடுத்துக்கோங்க. ரொம்ப பிஞ்சாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. தண்ணியில் ஒரு டைம் கொத்தவரங்காய் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பொரியல் இல்லை கூட்டு இந்த மாதிரி பிடிக்காது அப்படின்னா கொத்தவரங்காயில் இந்த மாதிரி வத்தல் செஞ்சு வச்சுக்கோங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கம்மங்கூழ் ராகி கூழ் காய்ச்சும் போது சைடிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். தயிர் சாதத்துக்கு பக்கா சைடிஷ்ஷாக இருக்கும். இப்போ வாஷ் பண்ணியிருக்க கொத்தவரங்காயை நான் ஆல்ரெடி சுடுதண்ணி அடுப்பில் வச்சுருக்கேங்க. ஒரு பபிள்ஸ் வந்ததுமே நம்ம கழுவி வச்சுருக்க கொத்தவரங்காயை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொத்தவரங்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுமே ஒரு தடவை வந்து கையில் எடுத்து கிள்ளி பாருங்கள். நம்ம கையில் கொஞ்சம் லைட்டாக வந்து கிள்ளுனாலே அது வந்து உடையணும். அப்போனா கொத்தவரங்காய் ஒரு 50% வெந்திருக்குன்ட்டு அர்த்தம். அப்போவே அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம கொத்தவரங்காயை தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கலாம். இது அப்படியே ஒரு காட்டன் துணியில் ஃபுல்லாக பரப்பி விட்டுடலாம். ஏன்னா தண்ணி வந்து இருக்குது. கொஞ்சம் தண்ணி நல்லா ட்ரை ஆனதுமே வெயிலில் நல்லா காய போட்டுடலாம். ஒரு 1/2 ஹவர்லேயே தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் கொத்தவரங்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாய்த்தூள், உப்பு ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் கொஞ்சமாக உப்பு, 2 ஸ்பூன் நல்ல கெட்டி தயிர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுமே ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா தயிர் ஆட் பண்ணியிருக்கோம், கீழே தண்ணி ஆட்ட நிற்கும். அதனால் வந்து ஒரு 2 மணி நேரம் கழித்து நல்லா வெயிலில் ஒரு 2 நாள் காய வச்சிங்கனாலே நமக்கு கொத்தவரங்காய் வத்தல் ரெடி ஆயிரும். நைட் டைம் எடுத்து வைக்கும் போது மேலே மூடி போட்டு மூடாதீங்க, ஃபங்கஸ் வந்து ஃபார்ம் ஆயிரும். அதனால் ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா மூடி வச்சுருங்க. அப்போ தான் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். பாருங்கள், நமக்கு கொத்தவரங்காய் வத்தல் 2 டேஸில் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கையால் லைட்டாக உடைச்சோம் அப்படின்னாலே நல்லா உடையணும். அப்படின்னா நமக்கு கொத்தவரங்காய் வத்தல் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே நல்ல சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம கடைகளில் வாங்கும் போது கொத்தவரங்காய் வத்தல் லைட்டாக வந்து கசப்படிக்கிற மாதிரி இருக்கும். ஹோம்மேடாக நம்ம வத்தல் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா தனியாக சாப்பிட்றதுக்கே நல்லா க்ரன்ச்சியாக முறுமுறுன்ட்டு இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வச்சுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா ரெசிபிஸ் பார்க்கணுன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.